Audio Jungle. வணக்கம். காலை முரசு செய்திகள். போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 4 குடும்பங்களை சேர்ந்த 21 பேரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செங்கல் சூளைகளில் சிலர் கொத்தடிமை தொழிலாளர்களாக இருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு தேசிய பழங்குடி ஒற்றுமை பேரவை குழுவினர் புகார்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிபதி லதா அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் ஜெயந்தி தலைமையில் தேசிய பழங்குடி ஒற்றுமை பேரவை குழுவினர் போச்சம்பள்ளி அருகே உள்ள பீர்ஜானூரில் தங்கமுத்து என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் களஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் இருளர் சமூகத்தை சேர்ந்த ஊத்தங்கரை, மூன்றாம்பட்டி கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட மாரியப்பன், விநாயகம், ஆறுமுகம் மற்றும் மணிகண்டன் ஆகிய 4 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்து வந்தது தெரிந்தது. மேலும் அவர்களது வீட்டுமனை பட்டா, இருசக்கர வாகன பதிவு சான்று, ஒட்டுநர் உரிமம், பிறப்பு சான்று, வங்கி கணக்கு புத்தகம், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அடையாள அட்டை ஆகியவற்றை சூளை உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்டும் அடிப்படை வசதிகள் ஏதும் இன்றியும் குழந்தை தொழிலாளர்களும் பணியில் அமர்த்தியிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 குடும்பங்களை சேர்ந்த 21 பேரை செங்கல் சூளையில் இருந்து மீட்ட சட்ட ஆணைக்குழுவினர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகானிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் கூறும்போது, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு குழு செயல்பட்டு வருகிறது. இக்குழுவினருக்கு வந்த புகாரை தொடர்ந்து செங்கல் சூளையில் இருந்து 21 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களின் மறுவாழ்விற்கு தகுந்த நடவடிக்கைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல் சூளைகள் மற்றும் நாற்றங்கால் பண்ணைகளில் கொத்தடிமை தொழிலாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனரா என கள ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அவ்வாறு தங்கள் பகுதியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் யாரேனும் இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களை பற்றிய தகவலை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலும் அல்லது வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலும் நேரடியாகவோ இலவச கட்டணமில்லா தொலைபேசி எண் 151000 என்கிற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தனர்.